இந்த வீக் என்னன்னே தெரியல. நான் ரொம்ப சோம்பேறி கழுதையா மாறிட்டேன். எந்த அளவுக்குன்னா தூங்குறதுக்கு கூட சோம்பேறித்தனமா இருந்தேன். தூங்குறதுக்கு மட்டும் இல்ல, சமைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கும் சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு. நமக்கு பசிக்கலங்கிறதுக்காக அந்த 3 பேத்தையும் பட்டினி போட முடியாது இல்லையா? அதனாலே ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன். இவ்வளோ சிம்பிளான ரெசிபிஸ் இருக்குமோ அதை மட்டும்தான் நான் இந்த வாரம் ஃபுல்லாக செஞ்சுட்டே இருந்தேன். சிம்பிளான ரெசிபினா முக்கால்வாசி இந்த வெரைட்டி ரைஸ் தான் இருக்குது. அதை மட்டும் தான் செய்வேன். அதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே செய்ய மாட்டேன். ஏதாவது ஒன்று கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால இவங்க டெய்லி வடை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருந்தா சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி புளிசாதம் தான் செஞ்சேன். ஆனால் நான் எது செஞ்சாலுமே எனக்கு ஒரு 2-3 தடவை செஞ்சு பழகிட்டேன்னா அடுத்த தடவை பண்ணும்போது எனக்கு அது கரெக்டாக வந்துடும், நல்லாவும் வரும். ரொம்ப நல்லா வரலைனாலும் ஓரளவுக்கு அது நல்லா வரும். ஆனால் எனக்கு இந்த புளிசாதம் மட்டும் என்னன்னே தெரியல, எனக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா லெமன் சாதம் மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது. சாப்பிட்டாலும் அப்படிதான் இருக்கு, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. எனக்கு என்ன பண்ணாலுமே அந்த கலர் மட்டும் மாறவே மாட்டேங்குது. கோயிலில் கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ ப்ரௌன் கலர் இருக்கும், ஆனால் நான் பண்றது மட்டும் ஏதோ லைட் கலர் மாதிரி இருக்குது. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த தடவையே எப்படியா அந்த கலரை வர வச்சிருவோன்னு பார்த்து புளி கூட நிறைய ஊத்துனேன், ஆனால் அப்பயுமே அதே கலர்ல தான் இருக்குது. இது இப்படிதான் வருமா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்றேனா, இல்லை நான் ஏதாவது சேர்க்கணுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் அதையும் தின்ட்டு மண்டையாட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களை நம்பவே கூடாது. ஏன்னா நான் அதில் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன்.